வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது கூடிய விரைவில் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய போகிறார்களா, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒன்றிணைவு பேச்சு தற்பொழுது எப்பொழுது தான் ஒன்றிணைவார்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள்லாம் கட்சிக்குள்ளே வரணும் அப்படின்னு தொண்டர்கள், நிர்வாகிகள், மூத்த புள்ளிகள், முன்னாள் அமைச்சர்கள் என முடிவெடுக்கிறாங்க. ஆனால் தலைவர், அதாவது தற்போது பொதுச் செயலாளராக திகழக்கூடிய எடப்பாடி என்ன முடிவில் இருக்காரு, என்ன கான்செப்டில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. காரணம், அவருக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக பதவி இவங்களாம் வந்துட்டாங்கன்னா பதவி போடுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையில் தான் அவர் தீவிரமாக இருக்கிறாராம். இந்த ஒரு சூழலில் பெரும் அங்கம் வகிக்கக்கூடிய சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் பார்த்திங்கன்னா சந்தித்து ஆலோசனை செய்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கட்சியில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றுபடலாம், தலைமை வகிக்கலாம், தலைமை வகித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி அடையலாம், அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விதமான கருத்துக்களை முன்வைத்து அதிமுகவில் பெரும் விதத்தில் மாற்றம், தலைமை மாற்றத்தை கொண்டு வர சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் பயணம் மேற்கொண்டிருக்கிறார், சுற்றுப்பயணம். நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா தம்முடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரனை வைத்து ஆலோசனை கூட்டம் செய்ய போகிறார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்க முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி தரப்பில் இருந்து தான் யாருமே எடுக்கலை. ஆனால் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எடுக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லி எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. கட்சியின் நிலைமையை பார்த்து அவர்கள் எடுக்கிறாங்க. கட்சியின் நிலைமையை பார்த்து தலைமை தான் முடிவெடுக்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் முக்கிய புள்ளிகளும் முடிவு எடுத்திருக்காங்கன்னா அப்போ தலைமை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தலைமை ஒன்றும் செய்யாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இதனால் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா பல முடிவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026க்குள் ஒன்றிணைப்படுமா அப்படின்ற கேள்விகள் அதிகமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்னும் கூட இவர்களுடைய முரண்புகள் போயிட்டு இருக்கு. என்னுடைய பிடிவாதம் முக்கியம்னு ஒரு பக்கம் இபிஎஸ் நிற்க, ஓபிஎஸும் சரி இறங்கி வந்துட்டாரு, சசிகலா அவர்களும் சரி இதுக்கப்புறம் நம்ம இருந்த வேலைக்காவது கட்சி போகிடும் அப்படின்ற அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி மட்டும் இன்னும் அந்த விடாப்பிடியில் இருக்கிறார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவில் கூடிய விரைவில் அனைவரும் ஒன்றிணைவார்கள் அப்படின்றத மட்டும் உறுதியாக சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால் அதற்கான முயற்சிகள் தீவிரமாக போயிட்டு இருக்குங்க. ஒரு சிலர்லாம் வந்துட்டாங்க, இன்னும் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப முரண்பாக இருக்கவர்கள் யாருன்னா அந்த மெயின் பதவியில் இருக்கவங்க அவங்களையும் நம்ம பக்கம் வர வச்சிட்டா எடப்பாடி ஒன்றும் பண்ண முடியாது. கட்சி ஆள் இல்லாத இடத்துல ஓட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி ஆள் இல்லாத இடத்துல அவர் இது பண்ண மாட்டார். அவர் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் என்பது நடைபெறும் அப்படின்றது மட்டும் உறுதிப்பட செய்கிறது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் முன்னெடுக்க போகிறார்கள் நம்மளுடைய அதிமுகவின் தலைமைக்குள் அப்படின்றத பொறுத்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.